மார்னிங் எந்திச்சு வந்ததுமே வழக்கம் போல் நம்மளோட வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க. வார்ம் வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே டீயும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீயை போட்டு முடிச்சதும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போய் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ஃப்ரீயாக குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்புறோன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம வந்து இன்றைக்கி புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போகிறோங்க. அதனால தான் அவசர அவசரமாக கிளம்பி புது வீட்டுக்கு போயாச்சு. புது வீட்டுக்கு போயிட்டு சாமி படம்லாம் வச்சு விளக்குலாம் ஏற்றி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாலை காய்ச்சி வந்ததுமே பூஜை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மாசி மகம் அப்படிங்கிறதுனால வெத்தலை தீபமும் ஏற்றி சாமி கும்பிட்டேங்க. இது வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு போயாச்சுங்க. இதாங்க பூனியில் இருக்கிற முருகன் கோயில். இதான் முருகர் சன்னதி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. காலையில் பால் காய்ச்சிட்டு அப்படியே முருகன் கோயிலுக்கு போனது. போயிட்டு வர வழியிலே ஒரு கரும் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும் ஜூஸ் குடிச்சிட்டு வந்து அப்படியே சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி சிம்பிளாக சாதம் வச்சு முடிச்சிட்டேன்.